சவுத் இந்தியால ரொம்ப முக்கியமான யூடியூபர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுல இர்ஃபான் அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. யூடியூப்ல வந்து பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு பெர்சன் அப்படின்னா, அது சவுத் இந்தியால இர்ஃபான் அவர்கள் தான். ஸோ இர்ஃபான் அவர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுலயும் வந்து அவருக்கு நெறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாலும், அவர் மேலயும் நெகட்டிவான விஷயங்கள் வந்து நெறைய இருக்கு. அண்ட் நெறைய பேர் வந்து அவர் மேல ஹேட்ரேட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா நேரத்துலயும் வந்து அந்த ஹேட்ரேட் வந்து வெளியில தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஸோ இப்போ ரீசென்ட்டா இர்ஃபான் அவர்கள் மேல ஒருத்தர் வந்து பயங்கர நெகட்டிவா ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த கமெண்ட்க்கு இர்ஃபான் அவர்களும் வந்துட்டு இப்போ ரியாக்டும் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, இர்ஃபான் புரமோட் பண்ற 99% ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவரோட ரிலிஜியன சார்ந்த ஹோட்டல்ஸ் தான். மீதி ரிலிஜியன்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் வந்து வெறும் 1% தான் அவர் புரமோட் பண்றாரு. அப்படின்ற மாரி ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுக்கு இப்போ ரியாக்ட் பண்ண இர்ஃபான் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, "அடடே! என் ரிலிஜியன்ல கடை பேர் இருந்தா மட்டும் அங்க வந்து நொட்டிருவியா? நேத்து பண்ண நியாஸ், அதுக்கு முன்னாடி பண்ண ஏ டு பி, கடைசியா பண்ண மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட், டிஃபன் சாஸ்திரா இதெல்லாம் பார்க்கும் பொழுது புழுத்த மாட்டேங்கிற. பிரச்சனை என்கிட்ட இல்ல. பிரச்சனை எல்லாத்தையும் ரிலீஜனா பாக்குற உன்கிட்ட தாண்டா செங்கல் சைக்கோ." அப்படின்ற மாதிரி இர்ஃபான் அவர்கள் இங்க ரியாக்ட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த விஷயம் வந்து இர்ஃபான் அவர்களுக்கு வாட்டி வருதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இர்ஃபான் அவர்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இர்ஃபான் அவர்கள் முதல்ல பீஃப் சாப்பிட்டப்போ அவருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போயிட்டு வெவ்வேறு உணவுகளை வந்து அவர் டேஸ்ட் பண்ணும்போது அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா அவர் பீஃப், போர்க் இது மாதிரி விஷயங்களை சாப்பிட்டப்போ அவர் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இப்போ முறையா அவர் ரிலீஜனை சார்ந்த ஒரு விஷயம் வந்து அவர் இப்போ ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இர்ஃபான் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு. இர்ஃபான் அவர்கள் இப்போ இந்த விஷயத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவரே டைரக்டா ஷேரும் பண்ணி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இர்ஃபான் அவர்கள் வந்து இப்போ குக் வித் கோமாளியில வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இர்ஃபான் அவர்கள் இது வரைக்கும் வந்து ஒரு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி தான் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். பட் இப்போ முறையா இர்ஃபான் அவர்கள் சொந்தமா சமைக்கவும் போறாரு. அண்ட் அவர் சமைச்சதை இன்னொரு செஃப் வந்து டேஸ்ட் பண்ணி அதுக்கு ரிவ்யூவும் கொடுக்க போறாங்க. ஸோ இதை வந்து நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வி டாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.